Hi friends, நான் உங்கள் RVG. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய மசால் கிழங்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயோ இல்லாட்டி நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலும் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு போட்டலாம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உளுந்து ஆட் பண்ணியாச்சு. உளுந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுமாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடு. கடலைப்பருப்பு போட்டோம்னா நம்ம அந்த கிழங்கோடு நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், பூரிக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து பூரிக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாப்பில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சோம்பு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வந்து வேகமாக வந்து கீழே வந்து பேஸில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு மட்டும் நான் அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். அந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த கிட்டேவோ நீங்கள் அப்படியேவும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதே பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி போட்டோட ரா ஸ்மெல் வந்து இப்போ போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கருவேப்பிலை இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும் கீழே. அதனால தான் இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு மசாலா தான், அது இன்ஸ்டன்ட் பவுடர் இருக்கும்ல, கடையில் வந்து மட்டன் மசாலான்னு ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை வந்து ஒரு அரை பேக்கெட் அளவு வந்து போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் அந்த அளவு தான், சம்திங் அவ்வளோதான் இருக்கும் அந்த பேக்கெட்டில். அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இந்த மசால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகா பொடி, காஷ்மீரி சில்லி பவுடரோ நார்மல் சில்லியோ வந்து அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மசாலாவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த மசாலாவையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த மசால் வாடை எல்லாமே கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்ம அடுத்து நம்ம சாப்பிட்றப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். எனக்கு காரம் வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டலாம். லைட்டாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து இது கூட எப்படி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மேஷ் பண்ணிடாதீங்க, ஒரு 80% மட்டும் மேஷ் பண்ணுங்கள். 70 to 80% அந்தளவு மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீசஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால தான் இதை அப்படியே நல்லா எல்லா மசாலோடய நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நம்ம சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ தேவையான வந்து நம்ம உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எப்போயுமே ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹோல் டிஷ்ஷை வந்து நீங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து வேணாம். நம்ம ஹோல் எல்லா டிஷ்ஷும் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உப்பு வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம வந்து சுட சுட சப்பாத்தியோடையோ இல்லாட்டி நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பெசஞ்சு சாப்பிட்டா உண்மையிலே டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக வந்து கொஞ்சம் ஆயிலை வந்து மேலே ஊற்றி சாப்பிடுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இப்படி ஒரு மசால் கிழங்கு செய்கிறது வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம RVG குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.